தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் இந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பரகுரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டல் ஆகியோரின் சரணங்களில் நமஸ்கரித்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். இன்றைய இந்த சுப தினத்துல அந்த அக்ஷய திருதியை பற்றி அதனுடைய மகத்துவம் என்ன, அன்றைக்கு செய்யக்கூடிய தானத்தின் மகத்துவம் என்ன, அன்றைக்கு தேவர்களுக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய எழுத்தர்ப்பணத்தினுடைய மகத்துவம் என்ன, இது போன்ற பல விஷயங்களை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம். முதலாவது இந்த அக்ஷய திருதியினுடைய மகத்துவம் என்ன, அதுல முக்கியமானது அந்த எழுத்தர்ப்பணம், அதுவும் அதுல ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. அக்ஷய திருதி என்றைக்கு வருகிறது அப்படின்னா, இப்ப இந்த சித்திரை மாதம் சுக்லபக்ஷ திருதியை அன்று இந்த அக்ஷய திருதியை கொண்டாடப்படுகிறது. இது விரதம் மட்டும் இல்லை, ஒரு பண்டிகை விரதம் இரண்டுமாகவே இது கொண்டாடப்படுகிறது. அக்ஷய திருதியை பல காரணங்கள்னால அதனுடைய மகத்துவம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதுல சில காரணங்களை இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த அக்ஷய திதி, அந்த திருதியை அதனுடைய பேர்லயே இருக்கு. அதாவது எதுல க்ஷயமே இல்லாமல், என்றைய தினம் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் க்ஷயமில்லாமல் குறைவில்லாமல் நிறைந்து எப்பொழுதும் நிறைவாக இருக்குமோ அன்றைய தினம் அக்ஷய திருதி. அதனால அன்றைக்கு செய்யக்கூடிய எந்த காரியமும் குறைவில்லாமல் நல்லபடியாக தொடர்ந்து நடக்கும் என்பது அதனுடைய மகத்துவம். இதனுடைய அந்த மகத்துவம் புராண காலத்துல மதன ரத்ன என்ற சம்ஸ்கிருத கிரந்தத்துல இது பற்றின கூற்று அக்ஷய திருதியினுடைய மகத்துவம் பற்றி கூறப்பட்டுள்ளது. அதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யுதிஷ்டிரனுக்கு இது சொல்கிறார். அஸ்யாம் ஹிதௌ க்ஷயம் உற்பத்தி குதம் ந தத்தம் தேனா க்ஷயேதி கதிதா முனிபிஸ் திருதியா உத்திஷ்ய தைவ பித்ருவும் கிரியதே மனுஷ்யைஹி தத் ச அக்ஷயம் பவதி பாரத சர்வமேவம். அதாவது அன்றைய தினத்துல செய்யக்கூடிய அந்த தானம் ஹோமத்துல எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. அதனால முனிவர்கள் இதை அக்ஷய திருதியை, என்றைக்கும் குறைவில்லாத ஒரு திருதியை அப்படின்னு அதற்கு பெயர் வைத்துள்ளார்கள். அதோடு அன்றைக்கு தேவர்களுக்கு பித்ருக்களுக்கு நம்ம அந்த எழுத்தர்ப்பணம் செய்வதன் மூலமாக அவர்களுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற முடிகிறது அப்படின்றது இதனுடைய அர்த்தம். அன்றைக்கு அது அவிநாசியாக க்ஷயமில்லாமல் குறைவில்லாமல் அந்த இது ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. இப்ப இன்னொரு முக்கியமான தினம் அந்த அக்ஷய திருதிகை என்பது, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 4 யுகங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். அதுல சத்திய யுகம் முடிந்து திரேதா யுகம் ஆரம்பிக்கக்கூடிய தினம் தான் அந்த அக்ஷய திருதிகை. அதாவது ஒவ்வொரு யுக முடிவும் ஒவ்வொரு யுக ஆரம்பமும் மிகவும் ஒரு பவித்திரமானதாக கருதப்படுகிறது. அதோடு கூட சந்திக்காலம் அப்படின்னு சில காலங்கள் மிகவும் விசேஷமாக நம்ம அதை கொண்டாடுகிறோம். அந்த சந்திக்காலத்தினுடைய மகத்துவம், அந்த சந்திக்காலத்தினுடைய மகத்துவம் என்னன்னா, அப்பொழுது செய்யக்கூடிய அந்த சாதனையினுடைய பலன் பல மடங்கு அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. எதெல்லாம் சந்திக்காலம், அதாவது அதிகாலை பொழுது, மாலை சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய மாலை பொழுது, அதோட சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அது போன்ற தினங்கள், அமாவாசை பௌர்ணமி ஆகிய திதிகள், இது போன்ற நாட்கள் எல்லாம் சந்திக்காலமாக சொல்லப்படுகின்றன. அதனாலதான் அன்றைய தினம் செய்யக்கூடிய எல்லா சாதனையும் அதிக அளவு பலனை தரக்கூடியது. அதே போல இந்து தர்ம சாஸ்திரப்படி ஒரு யுகத்தினுடைய முடிவு மற்றொரு யுகத்தினுடைய ஆரம்பம், அதுவும் சந்திக்காலமாக கூறப்படுகிறது. அக்ஷய திருதி அன்றைக்கு அந்த சத்திய யுகம் முடிந்து திரேதா யுகம் ஆரம்பமாகக்கூடிய அன்ற தினம். அதனால அந்த சந்தி காலத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, சாதாரணமா சந்தி காலத்துல அந்த முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது அந்த முகூர்த்த நேரம்னா அந்த ஒரு சில க்ஷண நேரங்கள் அந்த முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஆனா அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு 24 மணி நேரம் அந்த சுப முகூர்த்தம் தான். அதனால அன்றைக்கு எந்த ஒரு நல்ல காரியம், எந்த ஒரு மங்கள காரியம் செய்தாலும் அன்றைக்கு நம்ம நாள் அந்த இது எதுவுமே பார்க்க வேண்டாம். அன்றைய தினம் முழுவதும் முழுமையா அந்த சுப முகூர்த்தமாக கருதப்படுகிறது. அடுத்தது அந்த அக்ஷய திருதி வசந்த ருது முடிஞ்சு கிரீஷ்ம ருது ஆரம்பிக்கக்கூடிய தினத்துல அந்த அக்ஷய திருதியை வருகிறது.
இப்ப யுகங்கள்ல பார்த்தோம்னா அந்த சத்தியுகத்தோட காட்டிலும் திரேதா யுகத்துல சாத்விகத்தன்மை குறைந்து காணப்பட்டது. திரேதா யுகத்தை காட்டிலும் துவாபர யுகத்தில் மேலும் சாத்விகத்தன்மை குறைந்து காணப்பட்டது. இப்ப கலியுகத்துல வந்து எல்லாவற்றையும் எல்லா யுகங்களை காட்டிலும் அந்த சாத்விகத்தன்மை மிக தாழ்ந்த நிலைக்கு வந்துள்ளது. அப்படின்னா என்னன்னா அந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த கலியினுடைய பிரபாவத்தினால தர்ம வழி நடப்பது வந்து மிகவும் குறைந்து விட்டது. தர்மத்தினுடைய நிலை தாழ்ந்து விட்டது. அதர்மம் அந்த ரஜதம பிரபாவம் அதிகமாகிவிட்டது. அந்த இந்த மாதிரியான ஒரு சமயத்துல அந்த தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக பகவான் அவதரித்து பூமியில் அவதாரம் செய்து அந்த மக்களை மறுபடியும் அந்த தர்ம வழியை திருப்பி அவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான சாதனை செய்ய வேண்டும் என்று வந்து வழிவகுத்து அவர்களுக்கு வந்து அந்த வழிகாட்டுதலை வழங்குகிறார். இந்த சமயத்தை வந்து அதாவது இந்த ஒரு சந்தி காலத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சூன்ய காலம் அல்லது கலக காலம் அப்படின்னு அது வந்து கூறப்படுகிறது. அதாவது இந்த காலம் முடியும் பொழுது திரும்ப ஒரு நல்ல காலம் இருக்கும். இன்னொரு ஒரு சிறிய சத்தியுகம் போன்ற ஒரு நல்ல ஒரு காலம் வந்து தொடரும். அதனால அதற்கு முற்பட்ட இந்த ஒரு காலத்தை சூன்ய காலம் கலக காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விசேஷம் அக்ஷய தினம் அப்படின்னா அன்றைக்கு வந்து மகாவிஷ்ணுனுடைய சில அவதாரங்கள் வந்து அன்றைக்கு வெளிப்பட்ட தினம். அதாவது ஹயக்ரீவர் அவதாரம், பரசுராமர் அவதாரம், அப்புறம் நர நாராயணர் ஆகியோருடைய அவதாரங்கள் வந்து அக்ஷய தின திருதியை அன்றுதான் வந்து அவர்கள் வந்து வெளிப்பட்டார்கள். நம்ம வந்து வருஷத்துல 3.5 நாட்களை வந்து மிகவும் சுப முகூர்த்த நாட்களாக நம்ம வந்து கொண்டாடுகிறோம். அந்த முகூர்த்த நாட்கள் என்னன்னா அன்னைக்கு 24 மணி நேரம் சுப முகூர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த 3.5 நாட்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது வந்து சித்திரை மாத வருடப்பிறப்பு, அந்த தமிழ் வருடப்பிறப்பு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அது. இரண்டாவது அக்ஷய திருதி, மூன்றாவது விஜயதசமி, நான்காவது வந்து பலி பிரதிபதா அப்படின்னு இந்த மகாபலி சக்கரவர்த்திக்காக அந்த கொண்டாடப்படக்கூடிய தினம். அது வந்து அரை முகூர்த்தம். அந்த பலி பிரதிபதா அரை முகூர்த்தம். மீதி 3 நாட்களும் வந்து முழு நாள் வந்து முகூர்த்த தினம். இந்த நாள்ல வந்து இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மீதி நாட்களை போல அன்றைக்கு வந்து பஞ்சாங்கம் நல்ல நேரம் எதுவுமே பார்க்க வேண்டாம். அன்றைக்கு வந்து அந்த 24 மணி நேரம் சுப முகூர்த்தம். அதனால வந்து அந்த கல்யாணம், கிரகப்பிரவேசம், வஸ்திர ஆபரணங்கள் வாங்குவது, அப்புறம் வீடு நிலம் வாங்குவது, இது போன்ற காரியங்கள் வந்து அன்றைக்கு செய்யப்படுகின்றன. அதோடு வந்து புது வஸ்திரம் உடுத்துதல், புது ஆபரணங்களை பூணுதல், ஏதாவது புது ஸ்தாபனம் வந்து ஆரம்பிக்கணும்னா அன்றைக்கு வந்து அந்த திறப்பு விழா, அந்த ஆரம்ப தினத்தை வைத்துக் கொள்வது. ஏன்னா அன்றைக்கு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அன்றைக்கு எதை நம்ம ஆரம்பிக்கிறோமோ அது க்ஷயம் இல்லாமல் குறைவில்லாமல் நன்கு நடக்கும். அந்த காரணத்தினால் இதெல்லாம் வந்து செய்யப்படுகின்றது. அதோடு அன்றைக்கு வந்து கங்கா ஸ்நானம் செய்து பகவத் தியானம், பகவத் பாராயணம் செய்வது வந்து அவ்வளவு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் அதனால வந்து தூரம் விலகுகின்றன. இன்னொரு முக்கிய காரணம் வந்து அக்ஷய திதி அன்னைக்கு பூமியினுடைய சாத்வீகத்தன்மை அதிகரிக்கிறது. ஏன் அப்படின்னா அன்றைக்கு வந்து பிரம்மா மற்றும் ஸ்ரீ விஷ்ணு அவர்களுடைய ஒருமித்த அதிர்வலைகள் பூமிக்கு அதிக அளவு வருகின்றது. அதனால இந்த பூமியினுடைய சாத்வீகத்தன்மை எந்த அளவு அதிகரிக்கிறதுன்னா 0.10% வந்து அதிகரிக்கிறது. இப்போ அந்த அக்ஷய திருதியை கொண்டாடுவதனுடைய வழிமுறை அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு யுகத்தினுடைய ஆரம்ப தினமும் நம்முடைய பாரதிய வாசிகளுக்கு அது வந்து ஒரு பவித்திர நாள், அது வந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா நம்ம வந்து கொண்டுவோம். அதோட அந்த பவித்திர தினத்தன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய நாம ஜபம், ஹோமம், யாக யஜ்ஞாதிகள், தானம், பூஜை, இது போன்ற வந்து பல மடங்கு அதிக பலனை நமக்கு வந்து தரக்கூடியது அன்றைய தினத்துல நம்ம செய்யும் பொழுது. அதோடு கூட தேவ தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம், அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள் இந்த மாதிரியான காலங்கள்ல செய்வது. அன்றைக்கு அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு முதல்ல வந்து பவித்திர ஜலஸ்நானம், அதாவது அன்றைக்கு நம்ம தண்ணீர்ல குளிக்கும் பொழுது அந்த பவித்திர தீர்த்தங்கள்ல, கங்கா போன்ற பவித்திர தீர்த்த கஷேத்திரங்களை வந்து நம்ம அந்த ஸ்நானம் செய்த பலன் நமக்கு வந்து உண்டாகிறது. அதற்கு பிறகு அந்த ஸ்ரீ விஷ்ணுவனுடைய பூஜை, ஜபம், ஹோமம் அதை செய்வது சிறந்தது. ஏன்னா அன்றைக்கு வந்து நமக்கு சுக சமிருத்தி அளிக்கக்கூடிய இந்த தெய்வங்களை நன்றி உணர்வோடு நம்ம வந்து தியானம் செய்து அவர்களுக்கு நம்மளுடைய நன்றி உணர்வை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு வந்து மகாவிஷ்ணுவோட கூட வைபவலட்சுமி
அந்த பிரதிமையை வைத்து அன்றைக்கு வந்து அந்த பூஜை செய்யப்படுகிறது. அன்றைக்கு வந்து அந்த ஹோமம், நாமஜபம், அன்றைய நாள் முழுவதுமே இது போன்ற அந்த சத்காரியங்களை அதிக அளவு செய்யும் பொழுது நமக்கு அதிக பலன் கிடைக்கிறது. அக்ஷய திருதியை அதுதான் பிரசித்தமான கோவில், தீர்த்த கஷேத்திரமான அந்த பத்ரி நாராயணர் கோவில். அன்றைக்குதான் வந்து மறுபடியும் அந்த வருடத்திற்கு திறக்கப்படுகிறது. அக்ஷய திருதியை என்று அந்த ஸ்ரீ விஷ்ணுவை ஆகர்ஷித்து வெளியிடக்கூடிய அந்த கோலத்தை போடுவது சிறந்தது. ஏன்னா கோல சாஸ்திர பிரகாரம் ஒவ்வொரு கோலமும் அந்த ஒவ்வொரு கோலத்தினுடைய வடிவமைப்பு, அதில் போடக்கூடிய அந்த நிறங்கள் வந்து ஒவ்வொரு விதமான தெய்வ தத்துவத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அதன்படி ஸ்ரீ விஷ்ணுவுடைய தத்துவத்தை அதிகமாக ஆகர்ஷிக்கக்கூடிய அந்த கோலத்தை அக்ஷய திருதியை என்று நம்ம வந்து போடுவது நல்லது. இந்த கோலங்கள் எல்லா தெய்வ தத்துவத்தினுடைய கோலங்களையும் நம்ம சனாதன சன்ஸ்தா மூலமாக சாத்வீக கோலங்கள் அப்படின்ற ஒரு சிறிய கையேடு நம்ம வெளியிட்டிருக்கோம். அதையும் நம்ம வாங்கி பயனடையலாம். அதுல வந்து எல்லா விதமான கோலங்களும் உண்டு. இப்ப ராமநவமி போது ராமர் தத்துவ கோலம், இல்ல கணேச சதுர்த்தி போது கணேச தத்துவ கோலம், கோகுலாஷ்டமி போது கிருஷ்ண தத்துவ கோலம், அது போன்ற எல்லா கோலங்களும் அதுல வந்து உள்ளன. இந்த மகாவிஷ்ணு கோலத்தை போடுவதன் மூலம் அதில் வந்து சாத்வீக நிறங்களையும் நம்ம வந்து நிரப்பலாம். அதன் மூலம் அந்த ஸ்ரீ விஷ்ணு தத்துவம் வந்து அதிக அளவு நம்ம அந்த வாஸ்துல ஆகர்ஷிக்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான காரியம் அதற்கு செய்யப்படுகிறது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, அதாவது எள் தர்ப்பணம். அந்த எள் தர்ப்பணம் வந்து தேவர்களுக்கு பித்ருக்களுக்கு இருவருக்குமே அந்த எள் தர்ப்பணம் அந்த அக்ஷய திருதியை நன்னாளில் செய்யப்படுகிறது. அந்த எள் தர்ப்பணம் என்பது என்னன்னா ஜலாஞ்சலி, அதாவது கைகள் மூலமாக எள்ளையும் தண்ணீரையும் அர்ப்பணமாக அந்த தாமிர பாத்திரத்தில் விடுவது, அதுதான் வந்து எள் தர்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பித்ருக்களுக்கு வந்து பித்ரு தர்ப்பணம் அப்படின்ற பெயரோட வந்து நம்ம சொல்றோம். அந்த பித்ருக்கள் வந்து அன்றைக்கு அந்த தங்களுக்கு பிண்டம் மற்றும் வந்து பிராமண போஜனத்துக்காக அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். அதோடு கூட இந்த எள்ளையும் தண்ணீரையும் நம்ம இறைப்பதற்காக அவர்கள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கிறது. மேற்கொண்டு மேல் உலகங்களுக்கு செல்லக்கூடிய அந்த நல்ல கதி வந்து அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன் எள் அது என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, எள் வந்து சாத்வீக தன்மையின் சின்னமாக விளங்குகிறது, தண்ணீர் வந்து தூய்மையின் சின்னமாக விளங்குகிறது. அதனால இந்த சாத்வீக தன்மை மற்றும் தூய்மை ஒரு சேரும் பொழுது அதனுடைய அந்த ஒருமித்த பலன் அந்த பித்ருக்களுக்கு சென்று அடைகிறது. அதுல வந்து ஒரு வித்தியாசம் என்னன்னா, தேவர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது வெள்ளை எள் உபயோகப்படுத்த வேண்டும். அந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எள்ளை உபயோகப்படுத்த வேண்டும். இந்த கருப்பு ஏன் கருப்பு எள் அப்படின்னா, கருப்பு எள்ளிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரஜதம அதிர்வலைகளால அந்த மூதாதையர்களுடைய அந்த லிங்க தேகங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஆகர்ஷிக்கப்படுகின்றன. அதாவது பூமியில நம்ம அந்த விதிமுறைகள்லாம் பண்ணுகிறோம் இல்லையா, அதை செய்வதற்குரிய அந்த இடத்துக்கு அவர்களால சகஜமாக வர முடிகிறது. அதோடு கூட அந்த விதிபூர்வமாக அந்த தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு அவர்கள் திருப்தி அடைந்து மறுபடியும் அவர்களுடைய சகஜமாக நல்ல கதி கிடைத்து அவர்கள் வந்து மேலே செல்ல முடிகிறது. அதுதான் வந்து அந்த எள்ளினுடைய ஒரு மகத்துவம். இப்போ அந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு தேவர்களுக்கு வந்து எள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இல்லையா, அதனுடைய வழிமுறை என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அது வந்து முதலில் வந்து ஒரு தாமிர பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பிறகு அதுல வந்து பிரம்மா மற்றும் ஸ்ரீ விஷ்ணுவின் தத்துவத்தை ஆவாகனம், பக்தி பூர்வமாக ஆவாகனம் செய்ய வேண்டும். இப்பொழுது வந்து ஸ்தூலமாக அவர்கள் வந்து அந்த தாமிர பாத்திரத்தில் எழுந்தருளி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஆன்மீக உணர்வை நம் மனதில் கொள்ள வேண்டும். அதன் பிறகு வெள்ளை எள்ளை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அந்த தண்ணீருடன் சேர்ந்து அந்த உள்ளங்கைகள் வழியாக நேராக அந்த தாமிர பாத்திரத்தில் விட வேண்டும். அந்த பிரம்மா விஷ்ணு தத்துவங்களை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த எள்ளை வந்து தண்ணீருடன் அந்த தாமிர பாத்திரத்தில் விட வேண்டும். பிறகு அந்த தெய்வங்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். இந்த தெய்வத்திற்கு வந்து எள் தர்ப்பணம் செய்யும் வழிமுறையை இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்பது. இதுல வந்து முக்கியம் வந்து பக்தி ஸ்ரத்தையோட, அதாவது நம்ம பக்தி இருக்கிற இடத்துல அந்த பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்றதுனால அந்த பக்தி பூர்வமாக ஸ்ரத்தை பூர்வமாக செய்யும் பொழுதுதான் அந்த நிஜமான அந்த பிரம்மா ஸ்ரீ விஷ்ணுவுடைய தத்துவங்கள் அங்க வந்து ஆகர்ஷிக்கப்படுகின்றன, அங்க வந்து ஆவாகனம் ஆகின்றன. அதனால அதுல வந்து ரொம்ப முக்கியமானது வெறும் இது ஒரு காரியமாக செய்யாமல் அது பக்தி ஸ்ரத்தையோடு செய்வது மிகவும் அவசியம்.
ஏன்னா அந்த தெய்வ தத்துவங்கள் அங்க வந்து ஆகர்ஷிக்கப்படும் போது அந்த தெய்வ தத்துவங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த சாத்விக தன்மையை அதிக அளவு நம்மால் விலக்கிக் கொள்ள முடிகிறது. அடுத்து வந்து மூதாதையர்களுக்கு அவர்களுக்கு வந்து பித்ரு தர்ப்பணம், அதுவும் வந்து அன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தர்ப்பணம் நம்ம செய்ய வேண்டிய நாள். அது அந்த அக்ஷய திருதியை அன்று அந்த உச்ச லோகங்களிலிருந்து அதிக அளவு சாத்விக தன்மை வந்து பூமிக்கு வருகிறது. அப்ப மற்ற நாட்களை காட்டிலும் அது வந்து 60-70% அதிக சாத்விக தன்மை அங்க வருகிறது. அந்த சாத்விக தன்மையின் பலனை பெறுவதற்காக பித்ருக்கள் வந்து அந்த பித்ருக்களுடைய லிங்க தேகங்கள் அதிக அளவுல பூமியை நோக்கி வருகின்றன. அப்ப அந்த லிங்க தேகங்கள் அதிக அளவு பூமிக்கு வரும் பொழுது அதன் மூலமாக அந்த மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகிறது. அதாவது மூதாதையர்களால அதிருப்தி அடைந்த மூதாதையர்களால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வந்து ஒரு 30-40% அதிகமாகிறது. அப்ப அதற்காக தான் அன்றைக்கு வந்து அந்த தர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த தர்ப்பணத்தை செய்யும் பொழுது அதன் மூலமாக அந்த பித்ருக்களுக்கு சக்தி கிடைத்து அவர்கள் திருப்தி அடைந்து அவர்களை நோக்கி செல்கிறார்கள். இப்ப வந்து மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பித்ரு தர்ப்பணம் அதனுடைய வழிமுறை என்ன அப்படின்னு அதையும் நம்ம பார்க்கலாம். இதுலயும் வந்து அந்த தாமிர பாத்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தாமிர பாத்திரத்தில் சூக்ஷ்ம ரூபத்தில் அந்த மூதாதையர்களை ஆவாகனம் செய்ய வேண்டும். பிறகு கருப்பு எண்ணெய் கையில் எடுத்துக்கொண்டு அதில் வந்து ஸ்ரீ பிரம்மா மற்றும் ஸ்ரீ விஷ்ணுவுடைய தத்துவம் அந்த எண்ணில் நிரம்ப வேண்டும் அப்படின்னு வந்து அந்த தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்ப அந்த தெய்வ தத்துவம் நிரம்பிய அந்த எண்ணெயை பித்ருக்களுக்கு விடும்போது நேராக விடக்கூடாது. அந்த கைகளை மடித்து கட்டை விரல் வழியாக அந்த எல்லையும் தண்ணீரையும் சேர்த்து அந்த தாமிர பாத்திரத்தில் விட வேண்டும். மூதாதையர்களுக்கு கதி கிடைப்பதற்காக தத்தாத்ரேயர், பிரம்மா, விஷ்ணு இவர்களிடம் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த வழிமுறை பிரகாரம் இந்த எள் தர்ப்பணம் வந்து பித்ரு தர்ப்பணம் வந்து செய்யப்படுகிறது. இந்த எள் தர்ப்பணத்துடைய மகத்துவம் என்ன அப்படின்னு அதையும் வந்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது பித்ருக்களுக்கு வந்து எள் மிகவும் பிடித்தமான ஒன்று. அந்த எள்ளை உபயோகிக்கும் போது அந்த விதிகள்ல வந்து எந்த அசுர சக்திகளும் தடங்கல்கள் ஏற்படுத்தாமல் இருக்கின்றன. அந்த எள்ளின் இருக்கக்கூடிய அந்த சாத்வீக தன்மையை அதிகப்படுத்தி அந்த ரஜதம தன்மையை அழிக்கும் தன்மை வந்து அந்த எள்ளிற்கு உண்டு. அதோடு கூட அதை செய்யக்கூடிய அந்த எஜமானன் அவருடைய ஆன்மீக உணர்வுக்கு ஏற்ப அந்த லிங்க தேகங்கள் வந்து அந்த தாமிர பாத்திரத்தில் ஆவாகனம் ஆகின்றன. அதாவது இதுல நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்ரத்தைன்றது முக்கியம். அந்த ஸ்ரத்தையோடு செய்யும் பொழுதுதான் அந்த நிஜமாக அந்த மூதாதையர்களுடைய லிங்க தேகங்கள் அங்கு வந்து நேரடியாக அந்த எளியும் தண்ணீரையும் பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக சக்தி கதி கிடைத்து மேலே செல்கின்றன. அப்படி அந்த லிங்க தேகங்கள் வரும் பொழுது அதை சுற்றி ஒரு கருப்பு ஆவரணம் உள்ளது. அந்த எள் தர்ப்பணம் செய்வதன் மூலமாக அந்த சாத்வீகத்தன்மை அதிகரிக்கிறது. அதோடு அந்த லிங்க தேகங்களுக்கு திருப்தி அடைகிறது. அந்த திருப்தி ஏற்படும் பொழுது என்ன ஆகிறது, அந்த 4 புறமும் அவர்களுக்கு சுற்றியுள்ள அந்த கருப்பு ஆவரணம் வந்து விலகி அவர்களுடைய அந்த கனத்தன்மை குறைந்த லேசான தன்மை ஏற்படுகிறது. அதன் மூலமாக அவர்கள் வந்து மேலே உலகங்களுக்கு செல்லக்கூடிய கதி அவர்களுக்கு வந்து கிடைக்கிறது. இந்த எள் தர்ப்பணத்தின் மூலமாக பித்ருக்கள் வந்து 5 முதல் 10% வரை வந்து அவர்களுடைய பித்ரு தோஷங்கள் நமக்கு குறைகிறது. இதன் மூலமாக அந்த அக்ஷய திருதியை வந்து இந்த தேவ தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் இவற்றை வந்து ஸ்ரத்தை பூர்வமாக செய்வதனால நமக்கு வந்து தேவ கடன், பித்ரு கடன் அது வந்து ஓரளவு நமக்கு தீர்கிறது, அந்த கடனை தீர்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த தர்ப்பணத்தோடு கூட அக்ஷய திருதியை அன்று தானம் செய்வது மிகவும் சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஏன்னா அன்றைக்கு செய்யக்கூடிய தானம் வந்து குறைவில்லாமல் என்றைக்கும் நம்ம வந்து அந்த தானம் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்படியாக நமக்கு வந்து அந்த எப்பொழுதும் செழுமை கிடைக்கிறது. அன்றைக்கு வந்து பித்ருக்களுக்காக தானம் செய்யும் பொழுது என்னென்ன தானம் செய்வார்கள் அதை நம்ம பார்க்கலாம். அதாவது அரிசி, பிறகு வந்து தண்ணீர் நிரம்பிய கலசம், வெட்டிவேர் விசிறி, குடை, செருப்பு, இது போன்ற விஷயங்களை. ஏன் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தானம் செய்யணும்னா அவர்கள் போகக்கூடிய அந்த வழிகளுக்கு அவர்களுக்கு வந்து எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல், தடங்களும் இல்லாமல் அவர்கள் நல்லபடியாக செல்வதற்கான நதியை வந்து அது வந்து கொடுக்கிறது. அந்த அக்ஷய திருதியை என்று செய்யக்கூடிய அந்த தானத்தினால புண்ணிய பலன் கிடைக்கிறது அப்படின்றத பார்த்தோம். புண்ணிய பலன்னா என்ன,
அந்த புண்ணிய பலன் மூலமாக நமக்கு வந்து ஸ்வர்க்க பதவி கிடைக்கிறது. அதாவது இந்த புண்ணிய பலன் தீரும் வரை நம்மளால வந்து ஸ்வர்க்கத்தில் உள்ள சுக போகங்களை அனுபவிக்க முடிகிறது. ஆனா அந்த புண்ணிய பலன் தீர்த்த பின் நம்ம வந்து மறுபடியும் பூமிக்கு வந்து மறுபடியும் பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியில நம்ம வந்து மாட்டிக்கொள்கிறோம். அதனால மனிதனுடைய லட்சியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதனுடைய லட்சியம் ஸ்வர்க்க பதவி கிடைத்து அதுல சுகபோகங்கள் அனுபவிப்பது நம்முடைய லட்சியம் அல்ல. நம்முடைய லட்சியம் என்ன அப்படின்னா, இந்த புண்ணிய பாவ கர்மாக்களுக்கு அப்பால் சென்று மோட்சத்தை அடைவது, இறைவனை அடைவது, அதுதான் வந்து மனிதர்களுடைய லட்சியம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம புண்ணிய கர்மாக்களை செய்வதற்கு பதிலாக அகர்ம கர்மாக்களை செய்ய வேண்டும். அகர்ம கர்மான என்ன? அதாவது பாத்திர தானம், சத்பாத்திர தானம். அந்த தானத்தையே வந்து அதற்குரிய சத்பாத்திரமானவர்களுக்கு நம்ம வந்து வழங்கும் போது அது அகர்ம கர்மாவாகிறது. அகர்ம கர்மான என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து புண்ணிய பாவ பலன் எதுவுமே ஏற்படுவதில்லை. அதனால நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுகிறது. அதாவது என்ன அர்த்தம்னா, ஸ்வர்க லோகத்திற்கு செல்லாமல் மற்ற உச்ச லோகங்களுக்கு செல்வதற்குரிய கதி கிடைக்கிறது. அதனால இந்த சத்பாத்திர தானம்னா யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த தியாக சிந்தனை கொண்ட, உலக நலனில் அக்கறை கொண்ட மகான்கள், அடுத்தது வந்து தார்மீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஸ்தாபனங்கள், அடுத்தது வந்து தர்ம பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆன்மீக ஸ்தாபனங்கள், ராஷ்டிர தர்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அந்த தர்மாபிமானிகள் போன்றோருக்கு வந்து இந்த தானத்தை வழங்குவது ரொம்ப சிறந்தது. அதோடு கூட அக்ஷய தின திருதியை அன்று விதை நடப்படுகிறது, மரங்கள் நடப்படுகின்றன, அதோடு வந்து தண்ணீர் பந்தல்கள் அதுவும் வந்து திறந்து வைக்கப்படுகின்றன. இதெல்லாம் வந்து என்றைக்கும் குறைவில்லாமல் எல்லோருக்கும் அதாவது நமக்கு மட்டும் பலன் இல்லை, இதன் மூலமா எல்லோருக்கும் பலன் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த விஷயங்கள் வந்து அன்றைக்கு செய்யப்படுகின்றன. இறுதியாக இந்த அக்ஷய திருதியை அன்று ஜெயின மதத்துக்கு வந்து அது மிகவும் முக்கியமான ஒரு தினம். அந்த ஜெயின பந்துக்களுக்கு அது ஏன் அவ்வளவு முக்கியமான ஒரு தினம், அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதுல வந்து ஜெயின தர்மத்தினுடைய முதல் தீர்த்தங்கர் ஸ்ரீ ரிஷபதேவ பகவான் அவர் வந்து ஒரு வருடம் தவம் செய்து அக்ஷய திருதியை அன்று அந்த கரும்பு ரசத்தை குடித்து தன்னுடைய பாராயணத்தை முடிக்கிறார். அதே போல ஸ்ரீ ஆதிநாத் என்பவர் வந்து கிட்டத்தட்ட 400 நாட்கள் அந்த தவம் இருந்து அந்த அக்ஷய திருதியை அன்றைக்குதான் வந்து அந்த தன்னுடைய தவத்தை முடித்துக் கொள்கிறார். அதனால இது ஏறக்குறைய ஒரு வருடம் இந்த தவம் வந்து கொள்ளப்படுவதால் இது வந்து ஜெயின பந்துக்கள் வந்து இதை எப்படி சொல்கிறார்கள் அப்படின்னா, வர்ஷி தவ அப்படின்னு இதற்கு வந்து பெயர். அந்த வர்ஷி தவ மேற்கொள்வதை வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அவர்கள் வந்து கருதுகிறார்கள். இது வந்து என்றைக்கு ஆரம்பம் அப்படின்னா, அந்த கார்த்திகை மாத கிருஷ்ண பக்ஷ அஷ்டமியில வந்து இந்த தவத்தை ஆரம்பிக்கிறார்கள். முடிவது அடுத்த வருடத்துல வரக்கூடிய அந்த அக்ஷய திருதியை அன்று அதை வந்து நிறைவு செய்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட இது வந்து 13 மாதங்கள் 10 நாட்கள் வரும். அதுல வந்து ஆனா ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று என்னன்னா, அவர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த சதுர்தசி அன்றைக்கு வந்து முழு உபவாசம் இருக்கிறார்கள். உபவாசம் தான் அன்னைக்கு வந்து வெறும்ன வெந்நீர் மட்டுமே பெறுவார்கள். அவ்வளவு ஒரு கடும் அந்த விரத நியமத்தோட இந்த ஒரு வருட காலம் இந்த தவத்தை அவர்கள் வந்து வர்ஷி தப அப்படின்னு ஆரம்பித்து அந்த பாராயணத்தை அக்ஷய தினத்தன்று முடிக்கிறார்கள். அதனால இந்த அக்ஷய தினம், அக்ஷய திருதியை என்பது வந்து நாம் வந்து ஒரு பொன்னாபரணங்கள் இது வாங்கணும் அது வாங்கணும், அதோடு கூட அன்றைக்கு வந்து அந்த தானம் செய்வதனுடைய மகத்துவம் என்ன, அந்த எழுத்தர்ப்பணம், அந்த பித்ருக்களுக்கு எழுத்தர்ப்பணம், தேவர்களுக்கு எழுத்தர்ப்பணம், இது போன்ற அந்த காரியங்களை செய்யும் பொழுது எவ்வளவு ஒரு உலக உபகாரமாக இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் மூலமாக நமக்கும் நலன், மற்றவர்களுக்கும் அந்த நலன் கிடைக்கிறது. அதை மனதில் வாங்கிக் கொண்டு அந்த ஒரு தர்ம சாஸ்திரப்படி இந்த அக்ஷய திருதியை நாம் அனைவரும் கொண்டாடுவோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் நன்றி தெரிவித்து இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்யலாம். திரும்பவும் நாளைக்கு மாலை 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.